ஏண்டா நேற்று வீடு ஒயிட் வாஷ் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து தான் வேலை செய்தோம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த டயர்டு இருக்க தான் செய்யும். அதனால உனக்கு மட்டும் ஒரு நாள் வேலை செய்துட்டு 2 நாள் ட்ரெஸ்ஸு தேவைப்படுது. இன்னும் எழுந்துக்கல நீ. அதே மாதிரி தானே இருக்கும் எல்லாருக்கும். அவர் எழுந்து குளிச்சுட்டு அவர் வேலைக்கு போகிறாரு. நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு மறுபடியும் இருக்கிற வேலையை, நேற்று விட்ட வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நீ மட்டும் பார்த்து தூங்கின்னு இருக்கா? எழுந்துடுறா. இவர் ஜாலியாக எழுந்து வருவார். இவருக்கு டீ போட்டு வைக்கணுமா, டிஃபன் செய்து வைக்கணுமா, மதியம் லஞ்சு செய்து வைக்கணுமா? கேட்டால் எனக்கு உடம்பு வலிக்குது. ஏன் எல்லோருக்கும் அந்த டயர்டு தான் இருக்க செய்யும். என்னடா கதை இருக்கிற? பசிக்குதில்ல, உடம்பு டயர்டாக இருந்தால் கூட வேலைக்கு பசிக்குதில்ல. நானும் அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னு படுத்திருந்தா சூடு எப்படி வரும் உனக்கு? இப்படி வரும். காலையில் எழுந்துக்கணும், குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணணும். டே ஃபுல்லாக வேலை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பூவா கிடைக்கும். சும்மா உட்காந்து பூவா எப்படி கிடைக்கும்? இப்போ வெளியே போய் பாரு, எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தான் உடம்பு வலிக்குது. நானும் சமைச்சி சாப்பிட்டுட்டு தூங்க தான் போகிறேன். கொஞ்ச நேரம் படுப்பேன், கொஞ்ச நேரம் எழுந்து வந்து வேலை செய்வேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், கொஞ்ச நேரம் எழுந்து வந்து வேலை செய்வேன். அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? என்ன பார்க்குற? என்னடா பார்க்குற? என்ன பார்க்குற? என்ன அப்படி ஒரு பார்வை? என்ன ஒரு லுக்கு? அப்படி ஒரு லுக்கு. போடா போ, சமைச்சு வச்சிருக்க, போய் சாப்பிட்டு. என்ன சமையலா? சிக்கன் குழம்பு, மட்டன் ஃப்ரை. கொய்யால இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சாம்பார், சௌச்சோ சாம்பார், முட்டைக்கோசு பொரியல், அப்பளம், புதினா துவையல். சாப்பிட்டு தயிர் வேணால் தயிர் ஊற்றிக்கும். நேற்று டஸ்ட்டில் இருந்தது கோல்டாக இருக்குது. போயிட்டு மாத்திரை போடு. என்ன பார்க்குறீங்க? இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்ருக்கேன்னா, என் பையனுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்படியே வீடியோவாக போட்டுன்னு இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள். எல்லாருக்கும் டயர்டு இருக்க தான் செய்யுது. இவன் மட்டும் படுத்து ரெஸ்ட் எடுப்பானா? நாங்கள் மட்டும் எழுந்து ஆஷோஷோல் வேலை செய்யணுமா? நியாயமா? இது தர்மமா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்களேன்.